பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. தர்மியான நேரத்துக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று யோவான் 5:4 என்ன சொல்லப்படுகிறதுன்னா, நம்முடைய விசுவாசம் உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. நம்ம விசுவாசம் கடுகளவு இருந்தால் அந்த மழையை தீர்க்கலாம் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல நம்ம விசுவாசித்தாலே தேவனின் மகிமை காணலாம். இப்பொழுது பெரும்பாடி ஸ்திரீ 12 வருஷம் ரத்த உதிர்ப்போக்கு இருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரப்போக அந்த செய்தியை கேட்டு ஓடி போய் அவருடைய ஆடையை தொடுறாங்க. தொட்டு உடனே ஒரு வல்லமை இறங்கினாங்க. என்னை யார் தொட்டது? என்னிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது விசுவாசம். நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் தொட்டதுனால அந்த விசுவாசத்துலதான் அந்த அம்மா குணமானாங்க. அல்லேலூயா. அது போல நீங்களும் விசுவாசிக்கணும். தேவன் இதெல்லாம் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு. எல்லாம் நெகட்டிவா நினைக்க கூடாது, பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவா நினைச்சாதான் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே செய்வார். அவர் ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுந்து இப்போதும் நித்திய ஜீவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார். விசுவாசமே தேவனுடைய எல்லாமே காண்பாய். விசுவாசத்தால் தேவன் எல்லா மகிமையும் காண்பாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, விசுவாசிக்கணும். முதலாவது விசுவாசிக்கணும். விசுவாசத்தை எல்லாமே கூடும். அல்லேலூயா. ஒரு சிறிய பாடல் பாடலாமா? என் சிலுவை சுமைக்க உம்மை தேடினே, சீமோனை காட்டிலும் ஒளிந்து கொண்டார். என் சிலுவை சுமைக்க உம்மை தேடினே, சீமோனை காட்டிலும் ஒளிந்து கொண்டார். உனக்காக மறைத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக நீ என்ன செய்தா. உனக்காக மறைத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக நீ என்ன செய்தா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.